செல்லமணி. செல்லமணி. கேமராவுக்கு வாய்ஸ் வரட்டும், பயப்படாதீங்க. பேர் சொல்ல என்ன பயம், பேர் வச்சிருக்காங்கல்ல. உங்க பேரு என்ன? என் பேரு யுகேஷ். யுகேஷ். உங்க பேரு? நரேஷ். நரேஷ். யுகேஷ் நரேஷ் செல்லமணி. என் பேரு ஞானப்பிரகாசம். அம்மா நான் ஒரு கிராமத்தால் தான். இந்த வரப்பு மாதிரி ஒண்ணு போட்டிருக்கோம்ல, இந்த உயரமா உங்க உயரத்துக்கு போட்டிருக்காங்க இல்லையா, சுவர் மாதிரி பாருங்க. ஏன் பாருங்க, நம்ம உயரத்தோட உயரமா போட்டிருக்காங்க இல்லையா? இங்க பக்கத்துல ஏதாவது ஆறு இருக்கு, தண்ணி வருதா? வரல இல்ல. இந்த வரப்பு மாதிரி ஒண்ணு ஏன் போடணும்? இது போடுறதுனால என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி போடுறதுனால என்ன நடக்கும்? ஏதோ போட்டிருக்காங்க, ஏன்னு தெரியல. நம்ம யோசிக்கலாம். இந்த மாதிரி போடுறதால என்ன கிடைக்கும்? மழை பெஞ்சுன்னா தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே வந்து தேங்கி நிற்கும். தண்ணி வெளியே இது போடலன்னா தண்ணி வெளியில போயிடும், அப்படிதானே? அப்படிதான் தங்கி உள்ள போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பூமிக்கு அடியில போறதுக்கு. மழை பெஞ்சதுன்னா இங்க தண்ணி தங்கிடும், வெளியில போகாது, அரெஸ்ட் ஆயிரும். அதாவது இது வந்து அப்படியே கைதி மாதிரி ஆயிரும். எவ்வளவு உயரம், இவ்வளவு உயரம், எவ்வளவு மழை பெஞ்சாலும் இது உள்ள ஆயிரும் இல்லையா? சாதாரணமா தரையில மழை பெஞ்சா தண்ணி காஞ்சி போயிடும் இல்லையா? இவ்வளவு உயரம் இருக்கிறதுனால காத்து கூட காய வைக்க முடியாது. இப்ப துணி எல்லாம் காத்துல காயுதா, வெயில்ல காயுதா? காத்துலதான் சீக்கிரம். ஏன்னா காத்துல வெப்பம் கலந்துன்னா துணி எல்லாம் சுலபமா காஞ்சிடும். அப்ப ஈரம் வந்து அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. ரைட்டா? ஈரம் இல்லைன்னா விதை முளைக்காது. இல்லை, உங்கள்ட்ட கொஞ்சம் விதை கொடுக்குறேன், முளைக்க வைக்க. என்ன செய்வீங்க? தூவிட்டீங்க மண்ணுல, முளைக்குமா? ஏன்? ஈரம் இருக்கணும். ஈரம் இல்லைன்னா விதை முளைக்காது, அதுக்கு உயிர் வராது. தண்ணி வந்தாதான் உயிர் வருது, இல்லைன்னா மண்ணுல அப்படியே கடந்து தூக்கத்துல, ஆழ்நிலை தூக்கத்துல அப்படியே செத்துரும். சரிதானே? அப்ப நீருங்கிற ஒண்ணு இருந்தாதான் உயிர். சரிதானே? நல்லது. நீர் இல்லாட்டினா எந்த வேலையும் முளைக்க மாட்டேங்குது. உண்மையில இன்னொரு விஷயம் அதுல இருக்கு. கருவுல இருக்கிற குழந்தை கூட வந்து தண்ணீர் இல்லைன்னா வளராது. குழந்தைக்கு நீர் சத்து பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஆனா செத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புல தண்ணி இருக்கும், உயிர் இருக்காது. உயிர்னா என்ன? உயிர்னா என்ன? என்ன படிச்சிருக்கீங்க? டாக்டரேட் முடிச்சிருக்கீங்க. நத்திங் டு ஒரி. அதனால இது வந்து டாக்டரேட்ல சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது சாதாரணமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உசுறுனா உங்களுக்கு தெரியும் தானே? செத்து போயிட்டாருன்னா உயிர் போயிட்டுன்னு சொல்றீங்க தானே? அப்போ உயிர்னா என்னன்னு நம்ம சிந்திக்க வேண்டியதான். அவங்க சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எழுத்துக்களை தான் சொல்லி கொடுப்பாங்க, கவிதையெல்லாம் நம்ம தான் எழுதுறோம். அறிவியல் கண்டுபிடிக்கலாம். அதனால தனித்த சிந்தனைகள் எப்பெல்லாம் ஒரு இளைஞனுக்கு வரலையோ, அவன் வந்து தன்னுடைய உண்மைகளை தானா உணர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலையோ, அப்ப அவனுக்குள்ள உண்மை வராது. இது வரைக்கும் உயிர் போயிட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. உயிர்னா என்னன்னு கேட்கல. ஆனா உயிர் போயிட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உயிர் என்பது பசியும் தாகமும் கலந்த ஒரு இயக்கம். இந்த பசியும் தாகமும் இல்லைன்னா விதை முளைக்காது. அது வந்து கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய இயக்கம். இறப்புக்கு அப்புறம் பசியும் தாகமும் இருக்காது. வேறொரு வகையில சொன்னா இதை வெப்பம்னு சொல்லலாம். செத்து போனது அப்புறம் உடம்புல சூடு இருக்காது. ஆனா சூரியன்ல சூடு இருக்கும். நம்ம செத்து போனது அப்புறம் சூரியன் இருக்கும், பூமி இருக்கும் தானே? ஆனா சூடு தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது. தூக்கி போட்டா வரணும்ல. அது சூரியன்ல தூக்கி போட்டா சூடு தானே தேவை உடம்புக்கு. செத்து போனது அப்புறம் உடம்பு செல்லிட்டு போயிடும் தானே? எஸ். அது நம்ம உடம்புக்குள்ள இயற்கையின் கருணையால ஒவ்வொரு உயிருக்கும் தனியா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பா செத்துட்டாரு, நான் உயிரோட இருக்காரு. எனக்குள்ள பசியும் தாகமும் இருக்கு, அப்பாவுக்குள்ள இல்லை. பசியும் தாகமும் தான் எந்த இடத்துல இருக்கு? அந்த உடல், அந்த உயிர் அதை பாதுகாக்கிற இடத்துல இருக்குது. அளவுக்கு அதிகமான வெப்பம் வந்தா செத்துருவோம் தான், தாங்க முடியாது. வெப்பம் வந்தா பூமி அந்த மாதிரி கொதிச்சு போச்சுன்னா பூமியில உயிரே இருக்காது. அதுக்காக பூமியில அந்த தாங்கக்கூடிய வெப்பம், அந்த வெப்பத்தை உள்வாங்க யார் கத்துக் கொடுக்குறா? நீர் கத்துக் கொடுக்குது. வெப்பம் என்பது ஆற்றல். தாகத்துக்கு ஏற்படுகின்ற பசியை நீரால சனிக்கிறோம், உணவுக்காக ஏற்படுகின்ற பசியை உணவால சாப்பிடுறோம். ரைட்டா? ரெண்டுமே பசியை குறிக்கிற சொல்லுதான், தாகமும் பசி, உணவும். ரைட்டா? தாகமும் பசியும். சரி, இந்த மாதிரி பூமி பந்து மேல நம்ம மட்டும் வரப்புங்கிற ஒண்ணு உயர்த்துறன்னு வச்சுக்கோங்க. இது ஆறுகளை நம்பி போடல. இதுல ஒருத்தன் முதல்ல பூமியில வரப்போ உயர்த்தினவன் எவ்வளவு சிந்திச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. வானத்துல இருந்தா பூமிக்கு தண்ணீர் வருது, அப்படிதானே? அந்த தண்ணீர் ஆறுகளை நம்பாம, குளங்களை நம்பாம, ஏரிகளை நம்பாம, அருவிகளை நம்பாம, அனாதையான இடத்துல இந்த மாதிரி வரப்புகளை உயர்த்திட்டீங்கன்னா அங்க வர்ற தண்ணீர் அங்கேயே தங்கும். கருணை என்பது வானத்திலிருந்து நமக்கு கிடைக்குது, அப்படிதானே? ஆமா, வானத்திலிருந்து. அந்த நீரும் வானத்திலிருந்து தான் பூமிக்கு வருது. அந்த நீர் அங்கேயே தங்கும் போதுதான் புல்லு பூண்டே முளைக்கும். பூமியில ஈரம் இல்லைன்னா புல்லு பூண்டே கிடையாது. அந்த நீரை தேக்கி நிறுத்தணும், ஈரத்தை அழியாம காப்பாற்றணும்.
ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சா என்ன செய்யும், கொஞ்சம் மழை பெஞ்சா உடனே காஞ்சிரும், ரைட்டு தானே? இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சா ஓடிடும். அப்போ பூமியில நீர் நிக்கலன்னா உயிர்களே கிடையாது, தாவரங்கள் கிடையாது, புல்லு பூண்டுகள் கிடையாது, எதுவும் கிடையாது. தாவரங்களை சார்ந்து நம்ம வாடுறோம். அதனால பூமியில நீரை நிறுத்துவதற்கான கட்டமைப்பு இந்த வரப்பு. ஒரு தடவை வரப்பு உயர்த்திட்டோமா இல்லையா? உயர்த்திட்டோம். எத்தனை ஆண்டுகளுக்கு வேலை செய்யும். சரி, குப்பை நீங்க டீ குடிக்கிறீங்களா? பஸ்ல ட்ரெயின்ல போகும்போது டீ குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்க. வேற ஏதாவது பிஸ்கட் சாப்பிடுவீங்களா? ட்ரெயின்ல சாப்பிட மாட்டீங்க, பஸ்ல சாப்பிட மாட்டீங்க. சரி, எங்கேயோ வீட்டில் சாப்பிட்றீங்களா, ஒரு கடத்தல யாரும் ஃப்ரெண்ட்ஸும் கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட்றீங்க. அந்த பேப்பர் பத்திரமா வச்சிருந்து குப்பை கூடையில் போடுவீங்களா? பொதுவாக ட்ரெயினில் அப்படி தான் பண்ணுறாங்களா? எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க, அப்படியே போட்டுருவாங்க. குப்பை கூடையை தேடிட்டு போய் யாரும் போடுறதில்ல. ஏன்னா அவ்வளோ சோம்பேறித்தனம். அது அவங்களுக்கு தெரியும், அது குப்பைன்னு தெரியும், அதை உரிய இடத்துல போட்டால் நல்லதுன்னு தெரியுமா இல்லையா? ஆனால் எல்லாரும் செய்யறதில்ல. அப்படியே இல்லைனா அடுத்தவங்க பார்க்கும்போது சில பேர் கொண்டு போய் குப்பை கூடையில் போடுவோம், மற்ற இடத்துல போட மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி சோம்பேறித்தனம் நிறைய நமக்குங்கிறதுனால ஒரு தடவை செஞ்சால் பல ஆண்டுகளுக்கு அவனுக்கு வேண்டிய சுகம்லாம் கிடைக்கணும், அந்த இன்பம் கிடைக்கணும், அந்த தண்ணீர் நிற்கணும் பல ஆண்டுகளுக்கு. இந்த வரப்பு அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சிருமான்னு பாருங்களேன். எத்தனை ஆண்டுகளுக்கு, இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு மழை பெஞ்சாலும், ஒரு நிமிடம் பெஞ்சாலும், ஒரு மணி நேரம் பெஞ்சாலும், ஒரு நாள் பெஞ்சாலும், ஒரு வாரமே, ஒரு மாசமே பெஞ்சாலும் அவ்வளவு தண்ணீர் இந்த பூமி உள்ளே நிற்கும். இந்த பூமி யாரையும் நம்பல. யாரை நம்புது? வானத்தை மட்டுமே நம்புது. ஆறுகளை நம்பவில்லை, அருவிகளை நம்பல, ஏரி குளங்களை நம்பல, ஊற்றுகளை நம்பல, கிணற நம்பல. யாரை நம்புது? முதல்ல அப்ப அறிவுங்கிற ஒண்ணு எந்த இடத்துக்கு வருது? பெய்கின்ற நீரெல்லாம் மேட்டுல இருந்து பள்ளத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அப்படித்தானே ஓடுது. சாலையில ஓடுது, வீட்டு கூரையில ஓடுது, ஆறுகள்ல ஓடுது, ஆற்று கரைகள்ல இறங்கி ஓடுது, மலையில இருந்து இறங்கி ஓடுது. காடுகள்ல நிறைய பெஞ்சதுன்னா கொஞ்சம் நேரம் அதிகமா போனதும் மரங்களுக்கு தண்ணீர் தேவைதானே, அந்த மரம் பிடிச்சி வச்சுக்க தெரியுதா? அதுக்கு மரங்கள் காடுகளுக்கு தண்ணீரை தேக்கி வச்சுக்க தெரியுதா? இல்ல. ஆனா மனிதன் என்ன செய்யறான்? நீர் இல்லைன்னா இருக்காதுன்னு சொல்லி 6 அறிவு படைத்தல உயர் அறிவு மனித அறிவு. நீரை தேக்கி வைக்கலன்னா இல்ல, நீரின்றி அமையாது உலகு. அதனால நீரை நிறுத்தணும், அப்பதான் பூமியில உயிர்கள் வாழுங்கிறதுக்காக தன்னை மட்டுமே சார்ந்து. உங்க கையில இருக்க ஆயுதம் என்னது? கடப்பார். இந்த மாதிரி ஒண்ணு வச்சு இந்த மண்ணை எடுத்து உயர்த்தி பல ஆண்டுகளுக்கு ஒரு தடவை போட்டீங்கன்னா போறோம். ஒரு தடவை குப்பையை கொண்டு குப்பை தொட்டில போட்டீங்கன்னா அடுத்த தடவையும் சாப்பிட்டா கொண்டு போடணும்ல. சமயத்துல ஏந்திக்கிறதுக்கு அல்பா இருக்கு, வேற ஏதோ வேலையா இருக்கு, அப்படியே கீழே போட்டுறோம் அல்லது பக்கத்துல எரிஞ்சிடறோம். ஒரு தடவை வரப்போ ஏற்றினா கூட பல ஆண்டுகளுக்கு பத்திரமா அவன் உயிர் தன்மையோட வாழணும், அவனுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக வரப்போ உயர்த்துற ஒரு தொழில்நுட்பம் முதல்ல எங்க உருவாச்சு தெரியுமா? பூமியில தமிழ்நாட்டு. வரப்பு உயர நீர் உயரும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் இது உள்ளே நிற்கும். ஒரு அடி பெஞ்சா ஒரு அடி தண்ணி உயரமா தானே போகும், வழிஞ்சு ஓடுமா? ஏன்னா தரையை வரப்பே இல்லைன்னா அது ஓடிட்டு இருக்கும், யாரும் கேட்க மாட்டாங்க. இயற்கை தான், தண்ணீர் இயற்கை தான். ஆனா தண்ணீரை நிலத்தில் நிறுத்துறதுங்கிறது செயற்கை. அந்த மாதிரி காலத்துல எல்லாம் போர் கிடையாது, பம்பு செட்டு கிடையாது, ஏரி குளம் கூட இல்லாத இடத்துல நீரை வரப்போ உயர்த்தினா பெய்கிற தண்ணீர், வானத்திலிருந்து வர்ற தண்ணீர் நிற்கும். அந்த மாதிரி நிறுத்தி தான் பூமியோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி கீழே கொண்டு போறோம். ஒரு கள்ளத்துக்கு போட்டா பூமியில உழுமா விழாதா? ஏன்? புவி ஈர்ப்பு விசை. நம்ம பூமியில ஒட்டிக்கிட்டு இருக்கிறது காரணமே பூமியோட ஈர்ப்பு விசை தான். அந்த மாதிரி ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி பூமிக்கு வெளியில தண்ணி வச்சா பூமி இழுக்கும்னு சொல்லிட்டு, இது பூமிக்கு வெளியில இருக்கா பூமிக்கு உள்ள இருக்கா? இந்த இடம் இந்த இடம் இந்த வயல் பூமிக்கு உள்ள இருக்கு. குளம் குட்டையெல்லாம் பூமிக்கு உள்ள இருக்கா பூமிக்கு வெளியில இருக்கா? குளம் எல்லாம் தோண்டி எடுக்கிறீங்களா, அது உள்ள தண்ணி நிக்குதா? அது பூமிக்கு வெளியில இருக்கா பூமிக்கு உள்ள இருக்கா? குளத்துல இருக்கிற தண்ணீர் பூமிக்கு வெளியே. ஒரு பெரிய இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு 6 அடி ஆழம் 7 அடி ஆழம் தண்ணியா மண்ணெல்லாம் அள்ளிட்டீங்கன்னா அதுக்கு பேர் குளம், ரைட்டு தானே? அது பூமியோட விளிம்புக்கு உள்ள இருக்குமா பூமியோட விளிம்புக்கு வெளியில இருக்குமா? அந்த தண்ணி உள்ள, பூமியோட விளிம்புக்கு உள்ள பள்ளம் போட்டு எடுக்கிறோம், மண்ணை அள்ளிடுறோம், அந்த இடத்துல போய் தண்ணி உட்காந்துரும். பூமியில பள்ளம் போட்டு எடுத்தா தானே குளம் குட்டை ஏரி எல்லாம் கிடைக்கும். அது பூமிக்கு உள்ள இருக்கும், இது பூமிக்கு வெளியில அப்படியே மண் எடுத்து சுவர் மாதிரி போட்டிருக்கோம். பூமிக்கு வெளியில தண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் வயல். அதை தான் ஈர்ப்பு விசையோட பயன்படுத்தி பூமி உள்ள போச்சு. எப்பெல்லாம் சூடு அதிகரிக்குதோ அப்பெல்லாம் சூட்டுக்கு எதிராக யாரை நம்ம கூப்பிடுவோம்? துணைக்கு தண்ணீர். ஏன்னா அதுதான் நேரடியா நெருப்பு உள்ள இறங்கும், ரைட்டா? வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தார் போல கெடும். எரியறதுக்கு முன்னாடி எதை வச்சாலும் கொடுத்தோம். மண்ணு ஊருகி ஊத்துதா இல்லையா எருமலை குழம்பா? பூமியில உயிர்கள் உயிர் வாழணும்னா முதல்ல நீர், சரியா? இந்த நீரை அமைக்கிறதுக்காக இவ்வளவு உயரம் வரப்பு போட்டிருக்கோம். பல ஆண்டுகளுக்கு, 100 ஆண்டுகளுக்கு இது உள்ள பெயர் அவ்வளவு தண்ணீரும் சேமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்.
ஒரு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய அணைக்கட்டு கூட சேர்க்க முடியாத நீரை பல ஆண்டுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பூமி உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கும் இந்த வரப்புகள். அந்த வரப்புகளை உயர்த்தி நெல்லுங்கிற தானியத்தை பயிரிட்டவன் தமிழன். இந்த மொழியில் வாழ்ந்தவன். தமிழன் சொல்கிறதோட இந்த மொழியில் இந்த பிரதேசங்களில் பூமியின் தென்கோடியில் வெப்பமண்டல பிரதேசத்தில் அவங்க தான் செய்கிறாங்க. சரியா? நன்றி. உங்களோட உரையாடினது நன்றி.